Hi everyone, welcome to V-LITE Design Studio. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர்பான பியூட்டிஃபுல்லான மாடர்ன் இயரிங்ஸ் ட்ரெண்டி இயரிங்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் அந்த இயரிங் செய்கிறதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸ்கொயர் ஷேப்பில். அது வந்து எதில் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கி கட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். அப்புறம் இதுக்கு ஸ்டட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டட், அதுக்கும் பேஸ் ரெடி பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா இந்த குக்கி கட்டர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. நீங்கள் அதுக்கு எப்படி ஸ்லாப் ரெடி பண்ணி எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கணுன்னா நீங்கள் ராஜஸ்தானி விண்டோ பெண்டன்ட் பண்ணுற வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ இந்த ஸ்கொயர் ஸ்லாபை வந்து ரெண்டாக கட் பண்ணிடலாம் 2 இயர்ஸ்க்கு தேவையான இயரிங்காக. அதுக்கு நான் ஒரு ஷார்ப் நைஃப் எடுத்திருக்கேன். அந்த நைஃப்பில் ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்க சைடு இருக்கிறத வச்சு கட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வீடியோ ஃபுல்லாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போ தான் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த சர்க்கிளையும் 2 ஹாஃபாக செமி சர்க்கிளாக கட் பண்ண போகிறோம் 2 இயர்ஸ்க்கு தேவையானது. இப்போ நமக்கு 2 இயர்ஸ்க்கான பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடோட இயரிங்ஸ்க்கு நான் டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இதை ரெஃபரன்ஸை வச்சு நம்ம இன்னொரு சைடுக்கான இயரிங்ஸுக்கு டிசைன் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாசலும் இந்த மாதிரி ஒரு சின்ன நாசலும் எடுத்திருக்கேன். அதில் இருக்க லீஃப் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பட்டோட அந்த ஸ்டிக்கை வந்து பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி ஷேப் தர எது வேணால் எடுத்துக்கலாம்.
டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதே ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஸ்வல் நான் ரீஃபில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இயரிங்ஸ் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா இதை வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும், இந்த ஸ்டெட்டையும் டேங்லரையும். அதுக்கு வந்து ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்போ வெட்டாக இருக்கப்போ கனெக்ட் பண்ண முடியாது. இது காஞ்சு ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் இதை எப்படி பெயிண்ட் பண்ணி எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும், அதுவும் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டூல்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.